நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இது பார்த்தீங்கன்னா, நேத்து எடுத்த விலாக் தான். நேத்து ஒரு 11:00 வரைக்குமே எனக்கு விலாக் எடுக்கணும்னே தோணவே இல்ல. நேத்து பங்குனி உத்திரம். டே வந்துட்டு ரொம்ப ஏர்லியராவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே பக்கத்துல இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். டிஃபன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு விலாக் எடுக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா, நேத்து ஹஸ்பண்டுக்கும் லீவ் இருந்துச்சு. லாங் வீடியோவுமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணி 2 மந்த்ஸ் மேல ஆகுது. சரி ஓகே விலாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலே கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா ஃப்ரெண்டோட வெட்டிங் இருக்கு. அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம், போறோம். பாப்பாக்கு மொட்டை போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொண்டை எல்லாம் போட்டு பார்த்ததில்ல. இன்னைக்கு எனக்கு சடனா தோணுச்சு. முடி வந்துட்டு கண்ணுக்குள்ள வந்து விழுற மாதிரி இருக்கு. அதனால நம்ம கொண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கோஆப்ரேட் பண்ணவே இல்ல. இத்தனைக்கும் அவங்க கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்காங்க. ஆன பிறகுமே கோஆப்ரேட் பண்ணல. எல்லாம் நல்லா போட்டு முடிச்சுட்டு, அங்கேருந்து பார்க்கும்போது ஓகேவா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ல வந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது சரியா வராத மாதிரியே இருந்துச்சு. இவங்களுக்கு என்னன்னா, நெத்தி பக்கத்துல இருக்கிற முடியெல்லாம் ரொம்ப நீளமா இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால, கொண்ட வந்து சின்னதா தான் இருக்கு. போடும்போது வந்துட்டு, சீக்கிரமே அந்த ரப்பர் பேண்ட் கழண்டு வர மாரி தான் நின்னுச்சு. இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்தா நம்ம அப்படியே வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இல்லையா? இல்ல இவ்வளோ நாள் அவங்கள நார்மலா பார்த்துட்டு, இப்போ இந்த மாதிரி கொண்ட போட்டு பார்க்கும்போது, அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது பிடிக்கல. அதனால வந்துட்டு அத ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஹஸ்பண்டுமே சொன்னாங்க, "இப்போ இது வேண்டாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கொண்ட போட்டுக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் இவங்களுக்கு கொண்ட போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஏப்ரல்லேயே லாஸ்ட்டுக்குள்ளேயாவது எப்படியாவது உங்களுக்கு மொட்டை போடணும்னு நெனச்சிருக்கோம். 2வது மொட்டை. மொட்டை வந்துட்டு உவரியில போட்டிருந்தோம். 2வது மொட்டை திருச்செந்தூர்ல போடணும்னு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. அதனால எப்படியும் இவங்களுக்கு இனி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கொண்ட போடணும் அப்படின்னா ஒரு 7, 8 மாசம் ஆயிரும். முன்னாடியெல்லாம் எங்கேயாவது போனோம்னா, நாங்க நெனச்ச உடனே கிளம்பி போயிருவோம். இப்போ அப்படி இல்ல. பாப்பாவ குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குளிச்சு ரெடியாக முடியும். நம்ம எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி, அவங்கள சாப்பிட வச்சு, அவங்களுக்கு மேக்கப் பண்ணி, ஹேர் ஸ்டைல் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் வெளிய போக முடியும். நம்ம ஈஸியா கிளம்பிர்லாம். ஆனா குழந்தைங்கள ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அது இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு வரேன். நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, வெளிய கிளம்பும்போது லேட்டா கிளம்புனா அவசரப்படுத்துவாங்க. கொஞ்சம் கோவப்படுவாங்க பார்ட்னர். எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் தந்து, நம்மள பொறுமையா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்ருக்கணும். எங்கேயுமே எவ்வளோ தான் டைம் ஆனாலும் சாப்பிடாம கூட்டிட்டு போமாட்டாங்க. அது போலவே பொறுமையா கிளம்பணும். அவசரப்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் கூட்டிட்டு போமாட்டாங்க. நமக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற மாதிரி தான் கூட்டிட்டு போவாங்க. அதுலயும் குறிப்பா இப்ப பாப்பா வந்ததுக்கப்புறமா ரொம்ப பொறுமையா தான் எங்க போணுனாலும் போவோம். நாங்க மேக்ஸிமம் எங்கள தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிடைஸ் பண்ணுவோம். நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோமா? நம்ம ஓகேவா வெளிய கிளம்புறதுக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அதுக்கப்புறம் வெளிய போறது. அவசரப்பட்டு நம்ம வெளிய போயிட்டு எதையாவது எடுத்துட்டு போக மிஸ் பண்ணிருவோம். பாப்பாக்குமே வெளிய ஃபுட் வாங்கி குடுத்துக்கலாம் அப்படின்னுலாம் ரொம்ப யோசிக்க மாட்டோம். எல்லாம் அந்த டைம்க்கு குடுத்துட்டு, கூட்டிட்டு போயிட்டு, அந்த ஒரு 2, 3 ஹவர்ஸ்க்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பார்ப்போம். சின்னதா ஏதாவது பால் அந்த மாதிரி கூட வெளிய வாங்கி குடுத்துக்கலாம். ஃபுட்டெல்லாம் நம்ம வாங்கி குடுத்தோம்னா, அவங்களுக்கு செட் ஆகாம போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம தான் அதில சஃபர் ஆவோம். அதனால மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரிப்பேர்டா தான் வெளிய கிளம்புறது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஒரு வழியா வீட்ல இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு. மண்டபத்துல பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன உடனே பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட வெட்டிங் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வந்த வெட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸா, கேங்கா அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபேமிலி ஆயிட்டாங்க. அதனால அவங்கவங்க ஃபேமிலியா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டைம்ல தான் வந்திருந்ததுனால, மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண முடியல. 1, 2 பேர பார்த்துட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. பாப்பாக்கும் ஊட்டிட்டு இப்போ வந்துட்டு எங்கே போனாலும் பாப்பாவுக்கும் ஊட்டி நம்ம சாப்பிடணுங்கும்போது,
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீட்டில் கூட சம்டைம்ஸ் சமத்தா சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் வெளியெல்லாம் போயிட்டோன்னா நம்ம வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஈஸியாக வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தோன்னா, கொஞ்சம் கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து தனியாக ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் நிறைய வெட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுற எல்லா வெட்டிங்ஸ்லேயுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்காங்க. எங்கேயாவது 1, 2 இடத்துல தான் ரியல் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதை பார்க்கும்போதே ஹாப்பி ஆயிரும். 1, 2 ஃப்ளவராவது கையில் எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். வெட்டிங்க்கு போன சாட்டிஸ்ஃபேக்ஷனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. வர வழியில் அப்படியே அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அம்மா வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோஃபா எல்லாமே கொஞ்சம் நகட்டி போட்டிருந்தாங்க பின்பக்கம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு கோவில் கூட வரப்போகுது. அதுக்காக க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் போன உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உட்காந்து பேச தொடங்கியாச்சு. பாப்பாவுமே டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாட தொடங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோவில் கூட வரப்போகுது இல்லையா, அதுக்காக பாப்பாவுக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸையுமே கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே புது ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் ஜாலியாக அவங்க வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, சடனாக அழுதுட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்னி காஃபி போட்டுட்டாங்க. ஒயிட் சன்னா ஊற வச்சுருந்தாங்க, அதையே அவங்க வேக வச்சுட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபி தான் போட்டு கொடுத்துருந்தேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும் இப்போவும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் சொன்னாங்க பங்குனி உத்திரமாக இருக்குது, அதனால நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லது, குலதெய்வத்தை பார்க்குறது அதை விட நல்லது. கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. கொஞ்சம் நட்ஸ், டேட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே அண்ணா வந்துட்டு ஃபாரின்லேருந்து இப்போ சென்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. நாங்கள் இப்போ தான் போனோங்கிறதுனால எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்தாச்சு. அதில் இருந்த டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதனாலேயும் என்னமோ பாப்பாவே ஒரு 2 டேட்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் பெரிய டேட்ஸாக தான் இருந்துச்சு, ஆனாலுமே அவங்க லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் லாங் ரூட், கூடங்குளம் எங்களோட குலதெய்வம் இருக்கிறது. அதனால பாப்பாக்குமே இடையில ஃபீட் பண்ணுறதுக்காக பாட்டிலில் பால், நாட்டு சக்கரை போட்டு எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம போகிற வழியில் அவங்களுக்கு பசித்தாலுமே நம்ம வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு இல்லை, அப்படியே கூட உட்கார வச்சு கொடுத்துருவேன். நாங்கள் டீ, காஃபி ஏதாவது குடிக்கிறதுக்காக வண்டியை ஸ்டாப் பண்ணோம்னா அந்த கடையில் கூட உட்கார வச்சு கொடுத்துருவோம். ஆனால் மேக்ஸிமம் பாப்பா வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது லாங் ட்ராவலாக இருந்தால் கொஞ்சம் தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் முழிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் கோவிலில் போய் தான் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சிரிக்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி சிரிப்பு வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க அப்பா ஸ்மைல் பண்ண சொல்லிட்டாங்கன்னா நல்லா சிரிப்பாங்க, நல்லா சத்தம் போட்டு சிரிப்பாங்க. கேட்குறதுக்கே நல்லா இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரே ஃபன் தான். இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கும் லீவாக இருந்ததுனால. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது டீ, ஸ்நாக்ஸ் குடிக்கணும்னு தோணுதோ இல்லையோ, ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன சேஞ்சுக்காக இந்த கடைக்கு இறங்கியிருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா தான் வேணும்னு கேட்டேன். ஹஸ்பண்டும் ஃபாஸ்ட்டாக வாங்குறதுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு ஈவினிங் டைம் தாண்டுது, இப்போ இது உனக்கு தேவையா, கோல்டு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நானுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு காஃபி, 2 உள்ளி வடை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வடை, பஜ்ஜி எது வாங்கினாலுமே ஒரு சட்னி தருவாங்க. அந்த சட்னியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை நம்ம வாங்குகிற சட்னியுமே ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேருந்து கிளம்பி எங்களோட குலதெய்வத்தை பார்த்துட்டு நல்லா திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படின்னா நைட் ஆன பிறகுமே நல்ல ஒரு வெளிச்சமாக பாசிட்டிவ் வைபோடி நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நைட் டைம் ஆகிடுச்சு. நம்ம வேறு திரும்ப இங்கே நாகர்கோவில் வேறு ட்ராவல் பண்ணணுங்கிறதுனால கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த ஒரு விஷயந்தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி நான் கொஞ்ச நாளாகவே ஹஸ்பண்ட் கிட்ட ஓடிஜி வாங்கி கேட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி இல்லையா, சத்யாவில் ஃபுல் மூன் சேல் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதனால வா உனக்கு தேவையான ஓடிஜியை எடுத்துக்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க.
நாங்கள் போன நேரம்னு பார்த்து ஓடிஜி ஸ்டாக் இல்லவே இல்லை. மார்ஃபி ரிச்சர்டும் ப்ரெஸ்டீஜ் பிராண்டும் இருந்துச்சு. ஆனால் நான் பிஜிஎன் வாங்கணும்னு போயிருந்தேன். அதனால் இனி ஃபுல் மூன் சேல் வந்துட்டு மந்த்லி போடுவாங்கள்ல எல்லா பௌர்ணமிக்கும். சரி நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வர வழியில் ஒரு ஹோட்டலில் தோசையும் சால்னாவும் வாங்கினோம். அப்புறம் இந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் இதில் சுகர் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. சைல்ட்ஹுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஸ்கெட். இதுவுமே வாங்கிட்டு வந்துட்டு அந்த மெமரிஸ்க்காக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோடு முடிஞ்சுது. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.